தமிழக அரசை கண்டிக்கின்றோம். தமிழக அரசு பதவி விலகு அழித்திடு காவல்துறை கண்டிக்கின்றோம். தமிழக அரசை கண்டிக்கின்றோம். அடிப்படை மக்களுக்கும் எதுவும் செய்யாமல் இந்த கார்ப்பரேட் கம்பெனி இந்த ஓனர்களுக்காக வேலை செய்ய அரசை கண்டித்து இன்று இவங்களோட அசால்ட்டான ஆட்சி முறையினால் கள்ளக்குறிச்சிக்கு வந்து 61 பேர் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 61 பேர் இறந்து அவங்களோட குடும்பங்கள்லாம் தவிச்சிருக்காங்க. அந்த குடும்பம் தவிச்சதில் வந்து இப்போ ஆல்ரெடி இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு முற்போக்கான ஆட்சி நடத்தியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாவுலாம் நடந்திருக்காது. இப்போ சாவு நடந்துட்டு அதுக்கு உண்டான நிதியை வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம் கொடுக்குறாங்க. இப்போ வந்து இந்த பஸ்ஸில் பார்க்குறோம் 52 பேர் 54 பேர் தான் அது பர்மிஷன் கொடுக்குறாங்க. ஆனால் 100 பேர் வரைக்கும் போகிறாங்க. அது போகிறதுக்கு முன்னாடியே காவல்துறையினர் வந்து இவ்வளோ தான் பர்மிஷன் இருக்குது, இவ்வளோ பேர் தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ஒரு ஆக்சிடென்ட் நடக்குமா? அதிக கூட்டத்தை ஏற்றிட்டு போயிட்டு அவங்கக்கிட்ட தேவையான அளவுக்கு இது பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள். இந்த பக்கம் மதுபான கடையை ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதை குடித்தவனை வந்து இந்த பக்கம் பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி அரசுகள் வந்து மறைமுகமான கலெக்ஷனை வந்து கல்லா கட்டுறதுக்காக நம்ம அப்பாவி மக்கள் இந்த மாதிரி உயிரை குடிச்சிட்டு இருக்காங்க. இதை கண்டித்து தான் இன்றைக்கி வந்து மனித உரிமை கழக அரசியல் கட்சி சார்பாக இன்றைக்கி வந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தை வந்து நடத்தியிருக்கோம். அது வந்து விக்கி நம்ம பார்த்திபன் என்ன கோரிக்கை உங்களுக்கு சார்? கோரிக்கை வந்து இந்த மாதிரி ஒரு அதிகாரிகள் நடக்க கூடாது, அதுக்கு நடவடிக்கை இந்த மாதிரி நிகழ்வு வந்து ஏன் முன்னாடியே தடுக்கக்கூடாது? கள்ள சாராயத்தை காத்துறாங்க, இவ்வளோ பேர் மக்கள் எக்கேங்க சாராயம் காய்ச்சாமல் இருக்காங்க. அதுக்கு தானே காவல்துறையெல்லாம் இருக்குது, அதுக்கு தானே நீதிமன்றம் இருக்குது, இவங்க தண்டிக்கிறதுக்கு நீதிமன்றம் இருக்குது, அதை கொண்டு வந்து அவங்க சேர்க்கறதுக்கு காவல்துறை இருக்குது. ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க? இது மட்டும் கிடையாது, நிறைய நிகழ்வுகள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அந்த ஆக்சிடென்ட் ஆகும்போது மட்டும்தான் பார்க்குறாங்க அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு. ஏன் இதை முன்னாடியே பண்ணக்கூடாது? அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க சப்போர்ட் இல்லாமல் எந்த ஒரு நிகழ்வும் நடக்காது. அவங்களோட சப்போர்ட்டில் தான் எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. இதனால அவங்களே அடிப்படை கூலி தொழிலாளிகள் தானே பாதிக்கிறாங்க. எவ்வளோ தொழிலதிபர்கள் அந்த இடத்துல இறந்துருக்காங்க, யாருமே இறக்கலையே. இந்த மாதிரி ஒரு இந்த பாட்டலுக்கு வந்து பணம் அதிகமாக இருக்குங்கிறதுனால கம்மி காசு வருதுன்னு சொல்லி பிடிக்கிறாங்க. அதுக்கு ஒன்று என்ன பண்ணணும், இதை வந்து கம்மி பண்ணணும், இல்லாட்டி அந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கணும். எதுவுமே இல்லாமல் நடக்கிறதுனால தான் அதை கண்டிச்சு நாங்கள் ஆர்ப்பாட்டம். மதுவில்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும். மதுவில்லாத தமிழகத்தை உருவாக்க வேணும் அப்படிங்கிறது எங்களோட மனித உரிமை கழகத்தோட கோரிக்கை. அதுக்கு உண்டான நாங்களும் வந்து அங்கங்க இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாம அங்கங்க விழிப்புணர்வு பிரச்சாரமும் பண்ணலான் இருப்போம். தமிழ்நாடு ஃபுல்லாவே பண்ணலான் இருப்போம். அதுக்கு உண்டான எங்க தலைமையில பேசிட்டு இருக்கோம். மதுவில்லாத படிப்பறிவு குழந்தைங்களுக்கு வேணும், மதுவில்லாத தமிழகம் உருவாக்க வேணும் அப்படிங்கிறது எங்களோட நன்றி.